இந்த ஆம இந்த வீடு உருப்படாதுன்னு சொல்ற மாதிரி அந்த பழமொழிக்கு நாங்க எதிரானவர்கள் தான். ஆனா பாஜக புகுற எந்த கட்சி உருப்படாதுன்றதுக்கு பாஜக பல எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு திட்டங்கள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. ஏண்டா கொடுக்கலன்னு முதலமைச்சர் கேள்வி கேட்டா எடப்பாடிக்கு கோவம் வருது. அதாவது நான் தான் சிறந்த அடிமைன்றதை காட்டுறதுல எடப்பாடி போல ஒரு அடிமையை பார்க்கவே முடியாது. காலில் ஊழ சொன்னா தரையிலே படுத்து உருள்வார். அந்த அளவுக்கான ஒரு சிறந்த அடிமையா எடப்பாடி அவர்கள் இருக்காரு. என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும். இதை இப்படி மாத்தி சொன்னா என்ன ஆகுறது? அவன் புருஷன் இதே மாதிரி எனக்கு உன்னை விட திருசாவை தான் பிடிக்கும்னு சொன்னா என்ன ஆகுறது? இதெல்லாம் கேட்கும் போது அருவருப்பா இல்லையா? நீங்க அந்த பிரச்சனைகளை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஹர்ட் ஆகுறதால நான் ஹர்ட் ஆகிறோமா? கூட கட்டின பொண்டாட்டி ஹர்ட் ஆயிருக்கா, அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. இவங்கெல்லாம் ஹர்ட் ஆகிறாங்கன்னு அவர் ஹர்ட் ஆகிறாராம். நான் வெக்கமான சூடு சொன்ன கொஞ்சம் கூடமா இருக்காது எதிரில் இருக்கிறவனுக்கு. அவங்க அப்பா பால் வியாபாரி சொல்றாரு, சமீபத்தில் தான் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணேன், செலவுக்கு காசெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அடுத்தது இப்போ இவனையும் பார்த்து அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தாவேக்கால ஒருத்தன் கூடவா இல்லைடா அவனை போய் பார்க்கறதுக்கு? ஒருத்தன் கூடவா? ஒரு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் ஒருத்தன் கூடவா இருக்க மாட்டீங்க? அவனை போய் பாருங்கன்னா பார்க்கல. உன்னை பார்க்க வந்த பையன் அடிபட்டு கிடக்கிறான், நீ மறுநாள் ஜோடியாக போகிற. இதெல்லாம் வேணாம், அதை பேசக்கூடாதுன்னு இருந்தேன். விஜய் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு மட்டும் தான் திமுகவுக்கு வேலை. யோசிச்சு பாருங்களேன். சங்கீதாவை பிடிச்சி அதுவும் சங்கீதா நீ புருஷன் கூட பிரிஞ்சிருக்கிற, இதுதான் சரியான நேரம், தேர்தலில் எங்களுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்கும், இவனை நாஸ்தி பண்ணு அப்படின்னு கேஸ் கொடுக்க சொல்லி. எங்கன்னா அறிவு இருக்காடா? ஒரு அரசு ஏன் தொடர வேண்டும்? 5 ஆண்டுகள் நிறைவு செய்த ஒரு அரசு மீண்டும் இந்த மண்ணை ஏன் ஆள வேண்டும்? எதற்காக இந்த அரசு தொடர வேண்டும் என்றால் பொதுமக்களாகிய நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசு 3 விஷயங்களை அந்த மக்களுக்கு செய்திருக்க வேண்டும். அந்த மக்களுடைய அடிப்படை வளர்ச்சியை அது உயர்த்திருக்க வேண்டும். அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்க வேண்டும். மேலும் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்திருக்க வேண்டும். அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்க வேண்டும். மற்றொன்று, அந்த மாநிலத்தினுடைய எதிர்காலமான கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் அந்த மக்களுடைய வளர்ச்சியை முன்னேற்றிருக்க வேண்டும். அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்க வேண்டும். இந்த 3 நிகழ்வுகளிலும் திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக செய்து வருகிறது. ஆகையால் தான் திராவிட விடுதலை கழகம் 1000 கூட்டங்களை பிரச்சார கூட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் சொன்னது போல் இந்த மக்களுடைய அடிப்படை தேவை பூர்த்தி அடைந்திருக்கிறதா? 2021 மே மாதம் 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று தன்னுடைய தலையை உயர்த்தி உறுதிமொழி எடுத்த முதல்வர் அவர்கள் இதை செய்திருக்கிறாரா என்று யோசித்து பார்த்தால் அன்றைய காலகட்டத்தை எண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது கொரோனா பேரிடர், கொரோனா பெருந்தொற்று மிக தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் பாடுபட்டு இருந்தோம். அது கிடைக்காமல் பல உயிர்கள் இறந்த காலகட்டம் அது. அதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கு திணறி கொண்டிருந்த காலகட்டம் அது. ஒரு பேரிடர் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி காலகட்டத்தில் ஒரு அரசு மக்களால் வெற்றி பெற்று ஆட்சி அரியணையில் ஏறி அமர்கிறது. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே பாதிப்படைந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசு ஆட்சி கட்டில் ஏறுகிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய ஆட்சி திறனால் பொதுமக்களுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை ஒவ்வொரு மருத்துவமனையிலும், குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மருத்துவ நலத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய முன்னெடுப்பால், முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலால் மிக சீரிய திட்டங்களை தீட்டி
அதற்கான தீர்வை கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றளவும் தமிழ்நாடு மீண்டும் அது போன்ற ஒரு பேரிடர் காலகட்டத்தில் போய் சிக்காமல் இருப்பதற்கு அன்று வித்திட்டவர் தான் நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். உயிரை காப்பாத்திட்டாரு, உடைமைகளை காப்பாத்திட்டாரு. அது அப்படியே தொடரணும். அப்பதான் மக்களுடைய அடிப்படை தேவை இருக்கணும். கொரோனா காலகட்டத்தில் பல பேர் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு, உடைமைகளை விட்டுட்டு சொந்த ஊருக்கு போனவங்க பல பேர். ஒரு நிறுவனம் நடத்திருப்பாங்க, அந்த நிறுவனத்தை அப்படியே பாதியில விட்டுட்டு சம்பளம் கொடுக்க முடியாம, அவங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம, அடுத்தது வாடகை கொடுக்க முடியாம, தேவையான பொருட்களை வாங்கி போட முடியாம அந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு போனவங்க பல பேர். ஆனா கொரோனாக்கு அப்புறம் இந்த மாநிலத்தில் பல புதிய புதிய திட்டங்களால, குறிப்பா சிறு குறு முதலாளிகள் மேலே வர வேண்டும் என்று பல திட்டங்கள் மூலமாக பொருளாதாரம் ஈட்டி இந்த நாடை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருப்பவர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள். அடிப்படை தேவை, மாணவர்களுக்கு பள்ளிக்கு செல்ல தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் அவர்களுக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான தேவையிலிருந்து அவர்களுடைய அடிப்படை பயணத்திற்காகவோ இருக்கட்டும் அல்லது வீட்டு உபயோகத்திற்காக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் இந்த அரசு பல திட்டங்களை தீட்டியிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியாக முதல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார்கள் விடியல் பயணம், பெண்கள் அனைவருக்கும் பேருந்தில் இலவச பயணம் ஏற்படுத்தி தரப்படும் என்று. திராவிட மாடல் ஆட்சி முதலாக அரியணையில் ஏறிய பிறகு அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்கள் எல்லாருக்கும் இந்த விடியல் பயண திட்டத்தில் தான் முதல் கையெழுத்திட்டாங்க. அந்த திட்டத்தினால என்ன மாற்றம் நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு அம்மா, நான் ஒரு கதையை சொல்லி இப்படி இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு அம்மா, அவங்களுக்கு கணவர் துணை இல்லை, 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைகள ஒரு பெண் குழந்தை கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கு, இன்னொரு பெண் குழந்தை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு, 5ஆம் கிளாஸ் அந்த மாதிரியான வகுப்புகளில் படிச்சுட்டு இருக்கு. அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, வீட்டில் சமைக்கிற வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த அம்மாவுடைய வளர்ச்சி ஒன்றொன்னா மாறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த அம்மா காலையில் எழுந்து அந்த பள்ளிக்கூட மாணவிக்கு, அந்த கல்லூரி மாணவிக்கு உணவு சமைச்சு தரணும். அதற்கு தேவையான பொருளாதாரம் இருக்கணும், அல்லது சமைச்சு தரத்துக்கான நேரம் இருக்கணும். நம்மளுடைய முதல்வர் சொல்றாரு, நீ சமைக்க வேணாம், நீங்க உங்க வேலைக்கு போங்க, அந்த 5 வயசு பிள்ளைக்கு நான் பள்ளிக்கூடத்தில் காலை உணவு கொடுத்துட்றேன், மதிய உணவும் கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத, நீ வேலைக்கு போன்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த பெண்மணி, அந்த காலேஜ் போற பெண்மணி, காலேஜ் போறதுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்கு. காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கான பஸ் பாஸ் இருந்தால் மட்டும் போதாது, ஆனால் கூடுதலாக பயண செலவு, சில செலவுகள் தேவைப்படும். அதற்கு என்னடா பண்ணுறது? புதுமை பெண் திட்டம், அந்த பொண்ணுக்கு மாசமான 1000 ரூபாய். சரி, அந்த அம்மாவுக்கும் கொடுத்து, அந்த பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு, அந்த கல்லூரிக்கு போகிற பெண்ணுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறது? நான் தான் சொல்லிட்டேனே, அனைத்து மகளிருக்கும் இலவச பயணம். வா, அந்த அம்மாவும் இலவசமாக பயணம் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த அம்மா இலவசமாக பயணம் பண்ணி வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதனையும் வருது. கூடுதலாக அரசு கொடுக்குற மகளிர் உரிமை தொகையும் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. அப்போது ஒரு வீட்டில், இந்த கதையில் நீங்கள் நல்லா ஒருத்து கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆண் கூட இல்லை. தமிழ்நாட்டினுடைய பெண்கள் தன் சுய காலில், தன்னுடைய எந்த ஆணின் துணை இல்லாமலும் வாழ முடியும் என்பதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் போடப்பட்ட திட்டங்கள் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கு. இது போல பல திட்டங்கள் இருக்கு. பொருளாதார வளர்ச்சி எடுத்துக்கலாம். பொருளாதார வளர்ச்சி உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார வளர்ச்சியில் 2021 ஆட்சி முடியும் போது கொடுத்துட்டு போனது கிட்டத்தட்ட 5க்கு கீழே. கொடுத்துட்டு போன பிறகு இந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு வருஷமா படிப்படியாக உயர்த்தி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19. இது கலைஞர் காலத்தில் இருந்தது. அதன் பிறகு அந்த 10 ஆண்டுகளில் அம்மையார் ஜெயலலிதா ஆண்ட போதும் சரி, ஐயா எடப்பாடி ஐயா ஆண்ட போதும் சரி, அந்த 10 ஆண்டுகளில்
தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 2 இலக்கு, அதாவது 10க்கு மேல வந்ததே இல்லை. அந்த பொருளாதார வளர்ச்சியும் சேர்த்தது இந்த திராவிட மாடல் அரசு தான். அதனாலதான் சொல்றோம், தொடரட்டும் தமிழ்நாட்டினுடைய சாதனைகள் அப்படின்ட்டு. இந்த சாதனை தொடர்ந்துட்டே இருக்கணும். அப்பதான் இந்த மக்களுடைய வளர்ச்சி, அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ அடுத்தது என்ன? ஒரு குடும்பத்துக்கு அடிப்படை தேவை கிடைச்சாச்சு, அதன் மூலமா பொருளாதாரமும் நம்ம அடைஞ்சாச்சு. அடுத்தது பசங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சி தேர்வினுடைய ஆல் இண்டியா ரிசல்ட் வந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மொத்தம் 60 பேர் அதில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சவர்கள். இதில் கிட்டத்தட்ட 36 பேர் கிட்ட இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் படித்து அவங்களே அந்த ஹாஸ்டல்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கான தேவையான டீச்சர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து எல்லா வேலைகளும் பண்ணுறது இந்த 36 பேர். இந்த ஆல் இண்டியா ரேங்க்கில் இதில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, ஆல் இண்டியா ரேங்க்கில் 2வது எடுத்த அந்த பொண்ணு நான் முதல்வன் ஸ்கீம்ஸில் வெற்றி பெற்ற பொண்ணு. இப்போ பார்த்துங்க, அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிக்கு மாணவர்களை தயார் பண்ணிட்டோம், பொருளாதார வளர்ச்சிக்கு தயார் பண்ணிட்டோம், குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகளையும் தயார் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்த அரசு தொடரணுமா வேணாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இந்த அரசு தொடரணும். இப்போ இந்த அரசு செய்த சாதனைகளை சொல்லி இந்த அரசு ஏன் தொடரணும்னு நம்மளால சொல்ல முடிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு வர இருக்கிற அபாயங்களை பற்றி ஒன்றதை சொல்லணும். என்ன அபாயம்? இப்போ எனக்கு முன்னாடி பேசின தோழர் ஒருத்தர் சொல்லிட்டு போனார், நிதிஷ்குமார் அவர்களை போன தடவை சிஎம் கேண்டிடேட் அறிவித்து எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு பாஜக அந்த சிஎம் கேண்டிடேட்டை அறிவிக்க போது அவன் பையனை துணை முதல்வர் ஆக்க போறோன்னு சொல்லி அங்கே ஒரு குளறுபடியான அரசியல் நடந்துட்டு இருக்கு. இதே போல மகாராஷ்டிரத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏக்நாத் ஷிண்டே இந்த ஷிண்டே ஏக்நாத் இந்த ஏக்நாத் ஷிண்டே பண்ண வேலை என்ன தெரியுமா? அங்க இருந்த சிவசேனாவுடைய கட்சியை உடைச்சி 2ஆ பிரிச்சு, நான் பாஜக கூட போறேன், எனக்கு முதல்வர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் பாஜகவுடைய வலையில விழுந்து கடைசியில் அந்த ஆளுக்கு துணை முதல்வர் பொறுப்பும் கொடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டு போயிட்டாங்க. உண்மையாகவே அந்த கட்சி இன்னைக்கு சிவசேனா அப்படின்ற ஒரு கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி. அந்த கட்சிக்கும் நமக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கலாம், இப்போ இருக்கு. ஏன்னா அவங்க பல இந்துத்துவ ஐடியாலஜிஸ்ட ரொம்ப மூர்க்கமாக பேசினவங்க சிவசேனா கட்சி. அந்த கட்சியினுடைய கட்சி அலைஞ்சு போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த வேலையை மகாராஷ்டிராவில் பாஜக பண்ணுச்சு. இப்படி பல மாநிலங்களில் பண்ணிட்டு, ஏன் தமிழ்நாடு உதாரணமாக எடுத்துக்குமே, முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் லேடியா மோடியான்னு கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா பிறந்து போன பிறகு இந்த பக்கம் ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக வந்துட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு எது ஜெயிக்க போற இடம், எங்க போன இந்த கப்பல் சேரும், இந்த கப்பல் முழுகுமா முழுகாதான் தெரிஞ்சு திமுக பக்கம் வந்துட்டாரு. அன்னைக்கு எடப்பாடிய இந்த கூவத்தூர் ரெசார்ட்ல பண ஏலத்தின் மூலியமா முதலமைச்சர் ஆனவர் 4 வருஷம் ஆண்டார்ல. அந்த 4 வருஷத்துல அந்த கட்சி கீழே போனது என்னன்னு பாருங்க, எத்தனை உடஞ்சிருக்கு பாருங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ இங்கே வந்துட்டாரு, ஓபிஎஸ் விட்டுருவோம். இபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, அதுக்கப்புறம் இன்னைக்கு புகழேந்தி, செங்கோட்டையன், இந்த மாதிரி அதிமுக ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக. இப்போ பாஜக எங்கெல்லாம் புகுதோ, நாங்கள் இந்த பழமொழியை ஏற்றுக்கிறது இல்லை. பொதுவான இந்த பழமொழிக்கு நாங்கள் மறுப்பாளர்கள் தான். இந்த ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த பழமொழிக்கு நாங்கள் எதிரானவர்கள் தான். ஆனால் பாஜக புகுற எந்த கட்சி உருப்படாதுன்றதுக்கு பாஜக பல எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு திட்டங்கள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. கடந்த மாதம் கொடுக்கப்பட்ட நிதி அறிக்கையில் ஒரு திட்டங்கள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. ஏண்டா கொடுக்கலன்னு முதலமைச்சர் கேள்வி கேட்டால் எடப்பாடிக்கு கோவம் வருது. எடப்பாடிக்கு ஏண்டா கோவம் வருது? அதான் சொல்லுவாங்கல்ல, மெயின் பிக்சரை சும்மா இருக்கும், இந்த தலைகளை சும்மா இருக்கும், வாழாடுற மாதிரி எடப்பாடிக்கு கோவம் வருது முதலமைச்சர் கேள்வி கேட்டா. அதாவது நான் தான் சிறந்த அடிமைன்றதை காட்டுறதுல எடப்பாடி போல ஒரு அடிமையை பார்க்கவே முடியாது. காலில் ஊழ சொன்னால் தரையிலே படுத்து உருள்வார். அந்த அளவுக்கான ஒரு சிறந்த அடிமையா எடப்பாடி அவர்கள் இருக்காரு. அதனால பாஜக அங்க வாழாட்டுது. ஸோ இந்த பாஜகவுடைய ஆதிக்கத்தை, பாஜகவினுடைய சூட்சமத்தை
தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யாத இந்த பாஜகவுடைய ஆட்சி, என்டிஏ கூட்டணி தான் சொல்றான் பாஜக. ஒருபோதும் இது ஜெயலலிதா இருக்கும் போது பேசியிருப்பாங்களான்னு தெரியல. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது இது லேடியா மோடியான்னு கேட்டபோது இது என்டிஏ கூட்டணின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நேரம் அந்த பாஜக கூட்டணியிலே இருந்திருக்காது. எடப்பாடிக்கு சூடு சொரணை, வெக்கமான ஈனம், தலைமை பண்பு இதெல்லாம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. அவன் தெளிவாக சொல்றான் இது என்டிஏ கூட்டணி தான் அப்படின்ட்டு. அதையே அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்ல மாட்டான். திமுக சொல்லுதில்ல, திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதில் தெளிவாக இருக்கணும்ல, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றது தெளிவாக இருக்கும்ல. இதே போல ஏன் எடப்பாடியால் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த அடிமையில உறுதிப்படுத்துறதுல எடப்பாடி முன்னிலையில் நிற்கிறாரு. சிறந்த ஆட்சியாளர், சிறந்த தலைவன், சிறந்த நிர்வாகி அப்படின்றதுல நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இருக்கார். இப்போ சமீப காலமா நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. நம்ம மாநிலத்துக்கு சில தற்கூறிகள் எல்லாம் இந்த அரசை குறை சொல்வதற்கும், இந்த அரசினுடைய திட்டங்களை புறக்கணிப்பதற்கும், அல்லது நம்மளுடைய அந்த கமர்ஷியல் இந்த சினிமாவுடைய ஒரு கரிஷ்மாவை காட்டி எப்படி ஆட்சிக்கு வந்துடலாம் ஒரு நினைப்புல சுத்திட்டு இருக்காங்க. இதை மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு ஏன் இதை பேசணும்னு யோசிக்கிறேன்னா, முதல்லலாம் நாங்கள் தவிர்த்துட்டு இருப்போம். இவனெல்லாம் பேசணுமா, திமுகவுக்கும் அல்லது திராவிட இயக்கங்களுக்கும் இவனெல்லாம் பேசி பெரியாள் ஆக்கணுமா, இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னா, இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்றதை தாண்டி இவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுக்கு கட்டாயம் பதில் சொல்லி ஆக வேண்டியும், அல்லது வரலாறு சொல்ல வேண்டியது இருக்கு, தேவை இருக்கு. ஒன்றும் இல்லை, அவன் நடிக்கிறான், நான் நடிப்பில் எந்த குறையும் இல்லை, நல்லா ஏதோ நடிச்சுட்டாப்பல. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திரைப்படங்களில் ஒரு உச்ச அந்தஸ்து தான் வச்சிங்களேன். இந்த உச்ச அந்தஸ்து கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அரசியலில் மக்களுக்கு செய்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும்தான், லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ், இந்த 3 வருடங்கள் மட்டும்தான் இந்த +2 10th பாஸ் பண்ணுற பசங்களுக்கு இந்த மோந்திரம் போடுறது, சிறப்பு பரிசு கொடுக்கறது, சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலைலாம் பண்ணார். ஏன் அதுக்கு முன்னாடி யாரும் +2 பாஸ் பண்ணலையா, யாரும் அதுக்கு முன்னாடி 10th பாஸ் பண்ணலையா அப்படின்னா, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், அதனால் என்ன இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லணுன்றதுக்காகவே பண்ண வேலை அது. சரி, அது செஞ்சுட்டு அடுத்தது அரசியலுக்கு வந்துட்டேன். அரசுனா என்ன, அரசியல்னா என்ன, எதிர்கட்சினா என்ன. இன்னைக்கு நீ எதிர்கட்சி, திமுக எந்தெந்த இடத்துல தவறு செய்துன்னு சொல்ல வேண்டிய வேலை யாரோடது? எடப்பாடி. ஒன்றும் இல்லை, தப்பு செய்யல, அது வேற விஷயம். தப்பே செஞ்சாலும் சொல்லணும்ல, குற்றச்சாட்டு எடுத்து வைக்கணும்ல. எடப்பாடி எழுந்துக்கவே மாட்டாரு. சரி, நீ வந்தல, நீ என்னென்ன போராட்டம் பண்ண, அவன் தெளிவாக சொல்லுவான் பாருங்க. பரந்தூர் முதல் அடுத்தது ஒன்று எஸ்ஐஆர் வரைக்கும் சொல்லுவாங்க. எஸ்ஐஆரில் அந்த போராட்டம் பண்ணாங்கல்ல, எத்தனை நிமிஷம் பேசுனாங்க பார்த்துருக்கீங்களா? 3 நிமிஷம், 3 நிமிஷம். ஏன்னா ஒரு ஒன்றிய அரசை கண்டிக்கிறதுக்கு வக்கில்ல. அப்புறம் அந்த அதுக்கப்புறம் அரசுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம். அவ்வளோதான் அவருடைய போராட்டங்கள்லாம். இப்படி தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம். இப்போ தான் நம்மளாம் சொல்லி ஏதோ 4-5 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. பேசினா பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தற்கொலை கூட்டத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. தமிழ்நாடுடைய வளர்ச்சியில் திமுகவை ஒதுக்கிட்டோ அல்லது திமுகவை எடுத்துட்டோ உங்களால் பார்க்கவே முடியாது. ஒரு அம்மா சொல்லுது, தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாதுன்றத தெளிவாக நிறுத்திட்டு சொல்கிறேன். ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு அண்ணன் சொல்லி முடிச்சது தான், எனக்கு விஜயை விட என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும்ட்டு. இதை இப்படி மாற்றி சொன்னால் என்ன ஆகுறது? அவன் புருஷன் இதே மாதிரி எனக்கு உன்னை விட திருசாவை தான் பிடிக்கும்னு சொன்னால் என்ன ஆகுறது? இதெல்லாம் கேட்கும் போது அருவருப்பா இல்லையா? இதை சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே நாக்கூசுது, உண்மையாகவே நாக்கூசுது. வெக்கமே இல்லாமல் தன்னுடைய 25 ஆண்டுகாலம் வாழ்ந்த ஒரு மனைவியை வெக்கமே இல்லாமல் பொது வெளியில் நீங்கள் அந்த பிரச்சனைக்கு வராதிங்க சொன்ன வரைக்கும் ஓகே, அது ஒர்த் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எங்கேருந்து அதிகாரம் வந்து? நீ தான் பெண்களை பாதுகாக்க போறியா? உன் கூட வாழ்ந்தவங்க உன் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அதை சட்ட ரீதியாக அணுகணும். இல்லை நீ பொது வெளியில் பேசுகிறனா கூட அது எப்படி நாகரிகமான ஒர்த் இல்லைன்னு சொல்லுவியா நீ? இப்படி புரிஞ்சுக்கலாமே. ஒரு பழமொழி இருக்கு, பெண்கள் எல்லாரும் ஆண்களை ரொம்ப போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவாங்க, உன்னை கட்டி எண்ணத்தை அனுபவிச்சேன். இந்த வார்த்தையை சங்கீதா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த வார்த்தையை சங்கீதா பொதுவெளியில் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்?
உனக்கு பின்னாடி வந்து இந்த ரசிகர்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? என்னடா என்ன மனுஷனே தெரியல. 25 ஆண்டு காலம் தன் கூட வாழ்ந்த மனைவியை பொதுவெளியில் ஒருத்தலன்னு சொல்றதுக்கு கூச்சமே படாதவன் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. அதுவும் மகளிர் தினத்தில். அதுதாங்க கொடுமை. எனக்கு புரியல. அந்த அவர் என்ன சொன்னார்னு தெரியல. அரங்கமே ஏந்து நின்று கை தட்டுது. நீங்கள் அந்த பிரச்சனைகளை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஹர்ட் ஆகிறதால நான் ஹர்ட் ஆகிறோமா? கூட கட்டின பொண்டாட்டி ஹர்ட் ஆகிருக்கா, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. இவங்கெல்லாம் ஹர்ட் ஆகிறாங்கன்னு அவர் ஹர்ட் ஆகிறாராம். நான் வெக்கமான சூடு சொன்ன கொஞ்சம் கூடமா இருக்காது எதிரில் இருக்கிறவனுக்கு. இல்லை மகளிர் தினத்தில் வேற நீங்கள் இதை சொல்கிறீங்களே ஐயா, இது வந்து ஒரு ரொம்ப தப்பாக இருக்கு அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அதுக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு போகும்போது ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. ஏங்க இது எந்த கட்சியிலாச்சும் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூரில் நான் பேச போகிறேன், அது வந்து பச்சை துண்டோ போட்டுக்கிட்டு விவசாய பற்றி பிரச்சனை, எனக்கு வந்து இந்த ROV அதெல்லாம் எனக்கு தெரியும்னு ஒரு 4-5 இதெல்லாம் விட்டல. அந்த மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் உன்னை நம்பி வந்து உன்னை பார்க்க வந்து ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். குறைந்தபட்சம் அந்த மேடையில் இந்த விஷயம் லைவ்ல ஓடிட்டு இருக்கு, நீ பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் லைவ்ல ஓடிட்டு இருக்கு, நீ மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அந்த பையன் அடிபட்டதுக்கு ஒரு வருத்தம். இப்படி வராதீங்க, நான் இப்படி வர சொல்லலை, நீங்க சொன்னாதான் கேட்பாங்கல்ல உங்க தொம்பிகள்லாம். அண்ணன் வர அண்ணானும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. பேரறிஞர் அண்ணாவை கூப்பிட்டவன்டா, தமிழ்நாட்டு மக்கள் பேரறிஞர் அண்ணான்னு கூப்பிட்டவங்க. அண்ணான்றது தன்னுடைய ரத்த உறவு போல ஒரு தலைவனை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. நீ எந்த தொண்டனை இல்லை எந்த ரசிகனை உன் ரத்த உறவு போல பார்த்த? எந்த தொண்டனை எந்த ரசிகனை உன் ரத்த உறவு போல பார்த்த? அப்படி பார்த்திருந்தா கரூர்ல 41 பேர் செத்த போது துண்டை தெறிக்க ஓடி நீ அப்படியே பிரஸ் கேட்குது, கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலாங்க. அவன் பிரஸ் கேட்குது சார், அப்போ சொல்லும் போது 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேருக்கு மட்டும் இறந்துட்டாங்க சார் அப்படின்றாங்க. திரும்பி ஓடுறாங்க. இதில் வேற நீங்களும் நானும் வேற இல்லை, நம்மலாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. எப்படா பேசுகிற? மனசாட்சி இருக்காடா? 41 பேர் செத்த போது போல அவங்கள ரெசார்ட்டில் கூட்டின்னு வச்சு காலில் விழுந்தேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த கிளிப்பிங்கை பார்க்கல, மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னாங்க. அதில் ஒரு அம்மா வேற கொஞ்சம் ஹை லெவலில் போய் என்ன சொல்கிறாங்க, விஜய் வரணும், அதுக்கு என் பிள்ளைய பலி கொடுத்துட்டேன். பைத்தியக்காரனாடா நீங்களா? இந்த பைத்தியக்கார கூட்டத்து கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா உன் புள்ள உன் வீட்டில் செத்து போயிருக்கு. ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க. அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு 11 மணி இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது தயவுசெய்து அங்கங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என் வீட்டில் 4 வயசு குழந்தை இருக்கு, பையன் இருக்கான். அன்னைக்கு நைட்டு 11 மணி அந்த சம்பவம்லாம் நடந்து ஹாஸ்பிட்டல் லைவ் ஓடிட்டே இருக்கு. ஒரு பெத்தவன் 4-3 வயசு குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு கதறாங்க, ஐயான்னு கதறான். எனக்கு சொல்லும் போது வார்த்தை வரல, சத்தியமா சொல்றேன். அன்னைக்கு நைட்டு அனுபவிச்ச வழி வேறங்க. யாரெல்லாம் இதில் உணர்ந்து நீ நல்லா யோசிச்சு பாருங்க. 4 வயசு பையன் நான் என் வீட்டில் இருக்கான், அந்த வயசுல ஒரு பையன் என் வீட்டில் இருக்கான். அவனை அப்படி இருக்குமா கட்டி பிடிச்சிக்கிட்டு தூக்கம் வரல. ஏன்னா உன்னை பார்க்க வந்து கை குழந்தை இறந்தவங்க, 4 வயசு 3 வயசு பசங்களை இறந்தவங்க, பொண்டாட்டி பொண்ணுன்னு இறந்தவங்க, எப்படா இவங்களாம் உன்னை பார்க்க முடியாம போக முடிஞ்சது? உன்னால மனசாட்சி இருக்காடா உனக்குலாம்? இதுல ஒரு சூட்சமம் பண்ணிடுச்சான் திமுக, சூழ்ச்சி பண்ணிடுச்சான். ஏன்னா பைத்தியக்கார நாய நீ 12 மணிக்கு வரேன்னு சொன்னதால தான் அவங்க லேட்டா, அவங்க சீக்கிரமா வந்தாங்க. உன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தான் சொன்னாரு 12 மணிக்கு வந்து சந்திப்பார், அங்க வந்து பேசுவார். நாங்கள் 12 மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புன்னு சொல்லல, அவரு 12 மணிக்கு பேசுவார்னு சொன்னாங்க. 11 மணிக்குலேருந்து அங்கே நிற்கிறாங்க, 10 மணிலேருந்து அங்கே நிற்கிறானுங்க. சாயங்காலம் ஆக 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 கூட்டம் ஏற ஏற போலீஸ் சொல்லுது இங்கே நின்று பேசிடு, இல்லை இங்கேருந்து மேலே ஏறி நில்லு. நான் அங்கே போய் தான் லைட் அணைச்சி ஆஃப் பண்ணி லைட் அணைச்சி ஆன் பண்ணி அணைச்சி அப்படி போவேன். ஏன்னா நான் வந்து அப்படி பாடி கார்டோட வரணும். எந்த விதமான தலைமை பண்பும் இல்லாமல், எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாமல் ஒரு தலைமை உருவாரானா இந்த தாவேக்கா கூட்டத்தில் தான் உருவாரான். நீங்களாம் இப்படி இருக்கிறதால தான் அவன் தரிகட்டு சுத்துறான். நான் அவன் இது வரைக்கும் எந்த தலைவனும் நான் அவன் பேசினதில்லை. எனக்கு இப்போ ஆதங்க என்னன்னா, சரி அந்த தப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டிருக்கான்.
அவங்க அப்பா பால் வியாபாரி சொல்கிறாரு, சமீபத்தில் தான் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணேன், செலவுக்கு காசெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன், அடுத்தது இப்போ இவனையும் பார்த்து அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தாவேக்கால ஒருத்தன் கூடவா இல்லைடா அவனை போய் பார்க்கறதுக்கு? ஒருத்தன் கூடவா? ஒரு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் ஒருத்தன் கூடவா இருக்க மாட்டீங்க? அவனை போய் பாருங்கன்னா பார்க்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் போய் பார்த்து 2 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்கார். அந்த பையனுடைய மருத்துவ செலவுக்காக காசு கொடுத்துட்டு வந்திருக்கார். இப்போ சொல்லுங்க, யாரு யாரு மக்கள் மீது பற்றோட அன்போட இருக்காங்க? அவர் போகணுன்னு அவசியமே இல்லை. அவர் எதற்காக போனார்லாம் எனக்கு அது தெரியாது. நியூஸை பார்த்துட்டு தான் பேசுகிறேன் நானும். உன்னை பார்க்க வந்த பையன் அடிபட்டு கிடக்கிறான், நீ மறுநாள் ஜோடியாக போகிற. இதெல்லாம் வேணாம், அதை பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஜோடியாக போகிற ஒரு நாடகங்கள்லாம் இந்த ஹீரோக்கள்லாம் பழி வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? வில்லன் ஹீரோக்கள்லாம் பழி வாங்குவாங்க. நாடகத்தில் பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வந்துடும். பொண்டாட்டி ஒரு தப்பான ஏதோ ஒன்று அப்படி வச்சிங்களேன், அவள் இவன் மேலே ஒரு ஒரு கேஸை கொடுத்துட்டா அப்படின்னு வச்சுங்க, இல்லை பொண்டாட்டி நல்ல புருஷன் மேலே கேஸை கொடுத்துட்டான்னா புருஷன் பழி வாங்குவான். வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி, அல்லது வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, பார்த்தியா நீ எவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நான் உன்னை விட இன்னும் சூப்பரான ஃபிகரை கூப்பிட்டு வந்தேன்ட்டு. இந்த ஃபிகர்ன்ற வார்த்தை கூட தப்பு தான், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதை தாங்க வந்தாலும் பொது வெளியில் பண்ணுறான். இந்த நாடகத்தில் காட்டுறது, தன்னை ஒருத்தருங்க கொச்சப்படுத்திட்டாங்க அல்லது தன்னை ஒருத்தவங்க வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளே பொது அரசியலில் இருக்கிற ஒரு ஆள் ரிப்ளை இப்படி தான் கொடுப்பாரா? பார்த்துக்க கெத்தா எங்கள் அண்ணன். அது இதில் வேற இவனுங்க வேற, அவன் தான் அப்படின்னா இவனுங்க அதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணது வேற. ஒருத்தர் சொல்கிறான் எங்கள் அண்ணன் பற்றியா கெத்தாயிட்டுன்னு வந்துட்டாரு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க? இந்த கேஸ் கொடுத்தது திமுகவுக்கு வேறு வேலையே இல்லை. திமுகவுக்கு வேறு வேலையே இல்லை. எஸ்ஐஆர் வரும்போது அவங்க இந்த வேலை தான் பண்ணியிருந்தாங்க, பூத் ஏஜென்ட் போடும்போது அவங்க இந்த வேலை தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே இல்லை, எலெக்ஷனுக்கு அவங்க வேலையை பார்க்க தேவையில்ல. விஜய் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு மட்டும் தான் திமுகவுக்கு வேலை. யோசிச்சு பாருங்களேன். சங்கீதாவை பிடிச்சி, அதுவும் சங்கீதா நீ புருஷன் கூட பிரிஞ்சிருக்கிற, இதுதான் சரியான நேரம், தேர்தலில் எங்களுக்கு வந்து நல்லா மைலேஜ் கிடைக்கும், இவனை நாஸ்தி பண்ணு அப்படின்னு கேஸ் கொடுக்க சொல்லி. எங்கன்னா அறிவு இருக்காடா? எங்கன்னா அறிவு இருக்கா? இதை நம்பி ஒரு தருதலை கூட்டம், ஒரு தற்கூரி கூட்டம், தன்மானம் இல்லாத கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. தன்மானனா என்னன்னே தெரியாத கூட்டம் அவன் பின்னாடி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு தன்மான சார்ந்த, தன்மானத்தை உயர்த்தி பிடித்த, சுயமரியாதை உயர்த்தி பிடித்த மக்கள் வாழும் நாடு. அதை நம்ம இந்த தேர்தலுடைய ரிசல்ட்டில் நம்ம காட்டணும். எப்படி ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தை ஆளவே முடியாத சூழ்நிலையை தமிழ்நாடு மக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்களோ, அதே போல இந்த தற்கூரி கூட்டங்களும் இந்த மாநிலத்தில் ஒரு இடங்களில் கூட முளைக்கவே கூடாது அப்படின்ற உறுதிமொழியை ஏற்று இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்ற இந்த முழக்கம் மீண்டும் இந்த தமிழ் மண்ணில் உதிக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.